ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். யார் ஒருவருக்கு அவருடைய முற்காலத்துல ப்ரீவியஸ்ல முற்பிறவிகள்ல செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்போது பலன் தருமா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். பூர்வ புண்ணியம் என்று சொல்கிற போது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி நல்லபடியாக ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக சுபர்களின் தொடர்பில் அமர்ந்து விட்டால் நிச்சயமாக பூர்வ புண்ணியம் நல்லபடியாக செயல்படும். முன்பு செய்த நீங்கள் நல்வினைகளின் நற்பயன்களை இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒருவேளை 5ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்து விட்டால் பயப்பட தேவையில்லை. உதாரணமாக தனுசு லக்னத்திற்கு அல்லது தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார். 12ஆம் இடத்தில் மறைகிற போது அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெறுவார். வெளிநாட்டில் சென்று பூர்வ புண்ணியங்களை அனுபவிப்பீர்கள் என்பது அர்த்தம். அதனால 6, 8, 12ஆம் இடங்களில் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி மறைந்து விட்டார் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். மறைந்தாலும் கெட்டு போகாமல் ஸ்தான பலங்களோடு நல்லபடியாக இருக்கிற போது நிச்சயமாக நீங்கள் பூர்வ புண்ணியங்களை இந்த பிறவியில் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. நமஸ்காரம்.